வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கீப் கெஸ்ஸிங் கேரளா லாட்ரி யூடியூப் சேனல். கேரளா லாட்ரிக்கான கெஸ்ஸிங் நம்பர் தான் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. டெய்லி இதே மாதிரி கண்டினியூஸ் வீடியோக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த கேரளா லாட்ரி சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்கு. கவனமாக விளையாடுங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை படித்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்த ரிசல்ட்டும் நம்ம கொடுத்த கெஸ்ஸிங்கும் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம நாளைக்கான கெஸ்ஸிங் நம்பருக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து வின்னிங் ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0-10 அப்படின்றது தான் வந்து இன்னைக்கான வின்னிங் ரிசல்ட். சரிங்களா? இந்த 0-10 அப்படின்றது வந்து அந்த இது வந்து ஒரு ஃபேன்சி நம்பரு. இது வந்து அவங்க கேமில் வந்து அழகாக வந்து நேற்று வந்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா 191. அதில் வந்து 2 டபுள்ஸ் வந்து ஒன்று வந்து ஏசியில் வந்து 1-1 கொடுத்துருக்கான். இன்றைக்கி வந்து ரிசல்ட் ஏசியில் பார்த்தீங்கன்னா 0-0 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். சரிங்களா? நம்ம நேற்று எடுத்த கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டயக்னலில் வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து எடுத்திருந்தோம். அந்த டயக்னலில் எடுக்கும்போது இந்த 789, 980, 536 அந்த கெஸ்ஸிங்கில் தான் நம்ம வந்து நேற்று ஏபியில் வந்து ஒரு 36 வருது அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து பிசியில் வந்து ஒரு சில செட் ஆஃப் நம்பர் வந்து ஏபியில் அடிக்கிறது பிசியில் அடிப்பான்னு சொல்லி ஒரு 67 வந்து கெஸ்ஸிங்கில் வந்து கொடுத்துருந்தோம். ஏன்னா அது வந்து நாளைக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று வந்து வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம். 367 அப்படின்ற கெஸ்ஸிங் தான் வந்து நான் கொடுத்துருந்தேன். இந்த 67 வந்து அவன் கேமில் இன்னுமே வந்து பெண்டிங் ஆண்டு வச்சுட்டே இருக்கான். இந்த மந்தில் வந்து அந்த நம்பர் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க. பிசியில் 67 எப்போ வேணால் வந்து கேமில் வந்து அடிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் நம்ம நாளைக்கான ஒரு கெஸ்ஸிங்கை வந்து பார்க்கலாம். நாளைக்கான கெஸ்ஸிங் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே வந்து இந்த பேட்டர்னில் வந்து அழகாக வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து ஒரு கெஸ்ஸிங் வந்து நிற்கிது. அந்த கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு 510, அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 206, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 885, 518, 230. இந்த கெஸ்ஸிங்கில் பார்க்கும்போது என்ன கரெக்டாக வருது அப்படின்னா இங்கே பாருங்கள் ஒரு 51, இங்கே வந்து ஒரு 51 வந்து சேமாக இருக்கும். அதாவது ஏபி 51, 2 மாதம் விட்டு மறுபடியும் அவன் ஏபியில் வந்து 51 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி வந்து 20, இங்கே வந்து ஏசி வந்து 20. அப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவன் சேம் நம்பரை வந்து ஏபியிலேருந்து ஏபி, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 20 வந்து ஏபியிலேருந்து, அதுக்கடுத்து ஏசியில் வந்து 20 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இந்த 885 இங்கே வந்து எப்படி அவன் 2 மாதம் விட்டு இங்கே வந்து 518 அப்படின்னு அடித்தானோ அதே மாதிரி 210 2 மாதம் விட்டு 230 வந்து பேசியில் வந்து 20 வந்து அடிச்சிருக்கான். அதே மாதிரி இந்த 885 நாளைக்கு சேம் இதே மாதிரி 2 மாதம் விட்டு இந்த 885 வந்து அவன் கேமில் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் 885 வந்து நம்ம இன்னைக்கு கேமில் எடுத்து நாளைக்கான கெஸ்ஸிங்கில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அந்த பேட்டர்னில் என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து எப்படி வந்து ஒரு நம்பரை வந்து மேனிப்புலேட் பண்ணி அழகாக வந்து 510 அப்படின்னு அடிக்கும்போது இங்கேருந்து 85 இங்கே வந்து திருப்பி வந்து 58 அப்படின்னு சொல்லி ஏசியில் வந்து கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நமக்கும் வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர் வந்து கரெக்டாக வந்து வருது. அதை வச்சு பார்க்கும்போது 885 அப்படின்னு அடிக்கும்போது அவன் வந்து கண்டிப்பாக வந்து ஏபியில் வந்து நம்ம இங்கே வந்து ஏசியில் 85, பிசி 85, ஏபி 85 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏபியில் வந்து ஒரு 85 அப்படின்னு வரும். ஏன்னா அவன் எல்லா இடத்துலையுமே வந்து பிசி ஏசி அப்படின்னு சொல்லி தான் வந்து ஒரு நம்பரை வந்து முடிக்கிறான். அது அந்த நம்பரை வந்து கேமில் 85 அப்படின்றதுமே வந்து பெண்டிங் இருக்குது. போன மாதம் வந்து ஏபியில் 85 அப்படின்றது வந்து அடிக்கலை. அதுக்கு போன மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 85 அப்படின்னு சொல்லி மந்த் எண்டில் லாஸ்ட்டாக அடித்து 857 அப்படின்னு சொல்லி அடித்து கேம் வந்து முடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 057 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். ஸோ நம்ம வந்து ஒரு மாதம் விட்டு ஒரு நம்பரை வந்து பெண்டிங் வைக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பரை வந்து கேமில் எடுத்து ஆடிடுவான். அந்த 85 நாளைக்கு வந்து கரெக்டாக இருக்கிறதுனால ஏபியில் வந்து ஒரு 85 அப்படின்ற நம்பர் வந்து வருது. அப்படி ஏபியில் வந்து ஒரு 85 வருது அப்படின்னா பிசி போர்டு என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நேற்று வந்து நம்ம வந்து ஒரு 67 அப்படின்ற நம்பர் வந்து நமக்கு வந்து ஏபியிலேருந்து பிசியில் வந்து அடிப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன் அப்படின்னா இந்த 6ன்னு வர எல்லா நம்பருமே அவன் ஏபியிலேருந்து ஏசியில் வந்து அடிச்சிட்டான். இப்போ நம்ம அதாவது ஏப்ரல் மாதத்துலேருந்து
மே மாதத்துக்கு என்னென்ன நம்பர்லாம் வந்து ஏபியில் கொடுத்துருந்தானோ அந்த நம்பர் எல்லாமே வந்து பிசியில் வந்து எடுத்து கேமில் வந்து ஆடிட்டான். அதனால தான் வந்து உங்களுக்கு நான் வந்து இந்த நம்பரை வந்து உங்களுக்கு நேற்று 67 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருந்தேன். இந்த 67 அப்படின்றது வந்து கரெக்டாக அவன் வந்து பிசியில் இந்த மாதம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அதை வந்து நல்லா ஃபாலோஅப்பில் வச்சுக்கோங்க. என்னைக்கு வேணால் இந்த மாதத்தில் வந்து அவன் அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதன்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 61, 63, 65, 67 அப்படின்றது 62 அப்படின்றது எல்லாமே வந்து ஏபியிலேருந்து பிசியில் அடிச்சிட்டான். ஓகேங்களா? ஸோ இந்த 67 மட்டும் பெண்டிங்கு. அதே மாதிரி நமக்கு இந்த மாதம் வந்து ஒரு 56 ஏபியில் வந்து ஒரு 56, அதாவது 563 அப்படின்ற நம்பர் வந்து இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஏப்ரல் மாதம் இந்த 563, இந்த 563லேருந்து கண்டிப்பாக வந்து ஏபி 56 அப்படின்றது வந்து பிசியில் வந்து ஒரு 56 அப்படின்ற நம்பரை வந்து பிசியில் வந்து கொடுக்கலாம். ஏற்கனவே வந்து நம்ம ஏபியில் வந்து 85 அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்த 85க்கு அவன் கண்டிப்பாக வந்து ஒரு 56 வந்து பிசியில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ 556 அப்படின்ற ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பராக வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்கில் கரெக்டாக வருது. ஏபி 85, பிசியில் வந்து ஒரு 56 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வர்றதுனால உங்களுக்கு நாளைக்கு அந்த நம்பரை வந்து கரெக்டாக அந்த பேட்டர்னில் வந்து உட்காரதுனால ஏபி 85, பிசியில் வந்து 56 அப்படின்னு சொல்லி நான் வந்து உங்களுக்கு கெஸ்ஸிங் கொடுக்குறேன். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே 56ல் வீக்லி சார்ட்டில் ஒரு பேட்டர்ன் வந்து வருது. நான் வீக்லி சார்ட்லேயும் வந்து அந்த பேட்டர்னை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 2 நம்பர் வந்து நாளைக்கு கெஸ்ஸிங்கில் வந்து நிற்கிது. ஸோ அந்த 2 நம்பருமே வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இங்கே வந்து 0, 10, இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா 001. ஓகேங்களா? ஸோ இந்த 2 நம்பரும் பார்க்கும்போது கரெக்டாக அந்த டேட்டில் வந்து இந்த 001 இங்கே வந்து 010 அப்படின்னு சொல்லி அடிச்சிருப்பான். அதுக்கு அடுத்த பாதையை பார்த்தீங்க அப்படின்னா 665 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 01 அப்படின்றத வந்து அந்த பவர் நம்பரை வந்து கரெக்டாக வந்து ஸ்வாப் பண்ணி 65, ஏசி 65, பிசி 65 அப்படின்னு சொல்லி கரெக்டாக வந்து கேமை வந்து முடிச்சிருப்பான். ஸோ அதே மாதிரி நம்ம அதே பேட்டர்னில் இந்த 010க்கு அப்படின்னு எடுக்கும்போது இங்கே எப்படி வந்து அவன் ஸ்வாப் பண்ணானோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்வாப் பண்ணுறான் அப்படின்னா பிசியில் வந்து ஒரு 56 அப்படின்ற நம்பர் வந்து வரும். இங்கே எப்படி வந்து 01 வந்து 65ன்னு கொடுத்தானோ இங்கே 10 வந்து 56 அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இங்கே வந்து 665, இங்கே வந்து 656 அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆல் போர்டில் கூட நீங்கள் வந்து 8, 6 வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். 8, 6 நாளைக்கு கண்டிப்பாக வந்து கேமில் வரும். ஸோ அந்த மேனிப்புலேஷனில் அவன் கண்டிப்பாக வந்து பிளேஸை ஸ்வாப் பண்ணி நான் கொடுத்த 2 நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த 8, 6 வந்து அவன் கண்டிப்பாக கேமில் எடுத்து ஆடுவான். சரிங்களா? ஸோ இந்த 8, 6 வந்து நாளைக்கு கேமில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து ஆல் போர்டில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. 8யும் 6யும் நான் 8 வச்சு சொல்லும்போது 8 வச்சு சொல்லும்போது 856, 6 ஏ போர்டு வச்சிங்க அப்படின்னா 656. அதோட இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா இந்த 2 நம்பருமே வந்து கரெக்டான கெஸ்ஸிங்க. பிசி நாளைக்கு 56 வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா கரெக்டான பேட்டர்ன்றதுனால அந்த பேட்டர்னில் நாளைக்கு ஒரு 56 பிசி ஏ போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 அப்படி இல்லைனா 8 அப்படின்னு வரலாம். நீங்கள் ஆல் போர்டில் கூட 6 இல்லைனா வந்து 8 வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 56 வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இது முழுக்க என்னோட கெஸ்ஸிங் மட்டும்தான். முழுக்க தனிப்பட்ட இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச பேட்டர்னில் நான் கொடுக்குற கெஸ்ஸிங் மட்டும்தான். என்னோட பேட்டர்னும் உங்களோட பேட்டர்னும் கரெக்டாக ஒத்து போகுது அப்படின்னா நீங்கள் அந்த நம்பர் எடுத்து கேமில் ஆடிக்கலாம். ஓகேங்களா? இன்னொரு பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக டயக்னலில் ஒரு பேட்டர்ன் வந்து இங்கே பாருங்கள் 19, இங்கே ஏபி 19. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 080, 010. ஸோ இப்போ 070 அப்படிங்கும்போது நாளைக்கு இந்த இங்கே வந்து ஏபி 19 சேமாக வந்து ஏபியில் 19ன்னு கொடுத்துட்டான். இங்கே வந்து ஏசி அடுத்தது 00 சேமாக கொடுத்துட்டான். ஸோ பிசியில் வந்து ஒரு 74 அப்படின்றத வந்து அவன் கரெக்டாக ஏன்னா டயக்னலையும் ஒரு சில டைம் வந்து இந்த பேட்டர்ன் வந்து அடிக்கலாம். ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். ஏன்னா அந்த பாசிபிலிட்டிஸ் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். 74மே அப்படின்னுமே ஒரு பெண்டிங் இருக்குது. ஆனால் இவன் வந்து இவ்வளோ ஷார்ட்டாக அடிப்பானா அப்படின்றது ஒரு டவுட்டு
வாய்ப்பு தான். ஏன்னா அதனால தான் இதை வந்து நான் லாஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ கான்ஃபிடென்ட்டான ஒரு நம்பர்லாம் வந்து ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன். இது வந்து ஒரு டவுட். ஆனால் இந்த பேட்டர்னை விடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த பேட்டர்ன் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து ஏபி வந்து சேமு, ஏசி சேமு. ஸோ பிசியில் இருக்கிறத வந்து அவன் 74 அப்படின்னு எடுத்து ஆடுறான் அப்படின்னா ஒரு 474 அப்படின்ற நம்பர் வந்து நாளைக்கு வரலாம். ஒரு கெஸ்ஸிங் இருக்குது. ஏன்னா 74 அப்படின்றது வந்து பிசியில் வந்து அவன் டேரெக்டாக எடுத்து ஆடுறான் அப்படின்னா ஒரு 74 அப்படின்பது 474 அப்படின்ற ஒரு நம்பர் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த பேட்டர்னையும் வந்து விடக்கூடாதுன்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த 3 பேட்டர்னில் எந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு கரெக்டாக வருது, உங்களுக்கு மேட்சிங்காக வருது, இல்லை உங்களோட கெஸ்ஸிங் ஏதாவது நம்பர் பெண்டிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த நம்பரோட என்னோட நம்பர் கெஸ்ஸிங் நம்பரும் வந்து ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த கேமில் எடுத்து நீங்கள் ஆடிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் பிசியில் வந்து ஒரு 56 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஆல் போர்டில் வந்து 86 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். லாஸ்ட்டாக ஒரு பேட்டர்னில் வந்து 474 அப்படின்ற நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு ரிசல்ட் வந்ததும் இது மாதிரி ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கீப் கெஸ்ஸிங். நன்றி, வணக்கம்.